எப்படியோ நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியலையா? யாருமா? எழுக்கணுமா? கிட்டா, என்னப்பா அது வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்பெனி வேலை செய்யலாமா? இவனுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க எங்க அம்மா. தாங்கம்மா, சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க உங்க கூட இருக்காம பாருங்க கிட்டா, அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறானே. அவனுக்கு பயந்துட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்டிக்கிறேன். செய்ய மாட்டான். கிட்டா, என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரெல்லாம் எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும். இனிமே அந்த காராவது எடுத்தவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேர எங்க தரணும்? தெரிஞ்ச கடை தான் சொல்லிக்கிறதா மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்கையாவது மண்ணாங்கட்டியாவது சுத்தம் மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வரல. அம்மா, நீங்க வந்த முகூர்த்தம் லைசன்ஸ் வரட்டும். அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டுட்டு போ, நாளைக்கு கூட்டு போ. சரி. அடே சந்திராவா, வா வா. கிட்டா, எப்படி இருக்க? நான் ஜம்முன்னு இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போல இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திரனை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல, அவன் ரொம்ப நாளா நீ தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே. என்ன நீ கம்பெனி பக்கமே வர மாட்டாங்கிற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையே நீ? ஐயா, பஸ் என்ன கப்பல வேடிக்கை பாக்குறதுக்கு? நீயா அதிசயத்தை சொன்னவனுக்கா இருப்பான். பொம்பளை வண்டி ஓட்டுற பத்தியா? அவ என்ன பண்ணல? ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான். உலகத்தையே சுத்துறா. கிட்டா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகளா போவேன். அப்படியா? கிட்டா கிட்டா, எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரு? காரா? நான் யாரு? காரோட வர்றேன் பாரு. அப்படியா? கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்ன விஷயம்? ரிப்பேர் போட்டு அந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவான். தயவு செய்யுங்க. சரி சரி உட்காரு. சரி, எப்படி பாத்தியா? நல்லா இருக்கியா? எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நான் கொஞ்சம் ஓட்டுறேன். கொஞ்சம் அதுக்குள்ள அளவு அவசரப்படுறேன். எனக்கே தெரியல. தெரியலையா? வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னீங்க. நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன். நீயும் ஓட்டி பழகு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஓட்டுறது? நான் மாத்திரம் புரிஞ்சுட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, என்ன புடி. வா கிட்ட வா. அப்படி எனக்கு கிட்ட ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஒன்னும் காலையே படாத. கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல, கிட்டா கிட்டா ரோட்லயும் போக்கிட்டா. ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம். அப்ப பாரு, ஜெம்முன்னு இருக்கும். ஐயோ, ஒன்ன நம்பி வந்தனே. வளராத. யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறோம். நீதான் வளர மோட்டர் பைக் தான் பின்னால
யார் மேலயும் மோதி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மோட்டார் வைக்காரன் போயிட்டோன்னு பாரு. திரும்பி வராம போகுது. ஏன நாம போகும்போது அந்த டென்ட் இங்கேயே இருந்தது, இப்ப எப்படி அங்க போச்சு? கூட்டம் போடுது. முதலாளி வந்திருக்காரு. ஓடிடு ஓடிடு, பையன் எடுத்துக்க. என்ன வண்டி மட்டும் இருக்க, ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்க? ஒருவேளை வண்டி காண வந்துருச்சேன். இல்ல ஆளை எடுத்து வரும்போது நான் நேரம் பார்த்தேன். அப்ப ஆளு தப்பிச்சுட்டு போயிருக்கான். இது எப்படிங்க முடியும்? நம்ம பின்னாலே வராமே. என்ன மன்னிச்சிருங்க, நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். கையை கூட எதுக்க கையே? ஆமா, இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படியா ஓட்டுன? ஓடாத வண்டியா? ஆமா. என்னையா நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டேன். காயிலாங்கட வண்டி அது. ஆமாப்பா, இந்த சனியில உழைச்சு கட்டலாம்னு ஒருத்தனுக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல, அதனால வந்தவன் திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசு தான் விக்க போறேன். பின்னாடி போய்ப்பாங்க. இந்த பேரிச்சம்பளத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? ஆமா. பணம் பணம். அன்னாடும் கவரும் கவலையே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அடுப்புல வரும். போயிட்டுக்காதப்பா. யாருக்கு? ராஜு பணம் தான் வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கிறேன்? தபால் ஆபீஸ்ல தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்புறம் தான் தந்தியெல்லாம் அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கக்கூடாது. அந்நியரா? அண்ணன் அண்ணனா படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மகா எப்படி காயம் எழுதியிருக்கிறா? இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே, அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா வந்தாச்சா, காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். மீனா யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக்க கிடையாது. போடலாம். நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். லவ் லெட்டர் வரைக்கும் இதயத்தில் நெஞ்சமெல்லாம் நினைவு. ஏன் உட்காந்து ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீ? இங்க இருந்து போகல உதப்ப. ஓ, இவ்வளவு தூரத்தில் இருக்கா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். இங்க இருந்து போக மாட்டேன். வருகிறேன். நான் போக வேண்டாமா? போய் தொலையண்டா. இப்படியா கிள்றது? மகன் ரொம்ப பலமா கிள்றானே. நீ போயிட போறேன். என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்பம் போடா அப்படிங்கிறாரு. எங்க போடுறது? நமக்கே நம்ம பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கு ஏன் கவலை? ஐயோ, மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்தில். வாழ்க வாழ்க, நல்லா இருக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் பாக்கியவான். காடா துணியில தைக்கிறதுக்கு போல இந்த காரை வாங்கிட்டேன். என்ன கொடுத்தேன்?
அத பத்தி இப்ப என்ன இனிமேதான் காசை கொடுக்கணும். ஐயோ அன்னைக்கு இந்த டென்ட்ல போன வண்டி இல்ல இது. ஏன் பயப்படுற? மொத்தத்தை நேரம் சமய கட்டிலே கொண்டு விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. பாயா டப்பா டப்பா பணக்கத்தை உங்களுக்கு சவரையா கொண்டு வாங்க. டப்பாவா இது? காதல் விமானம். ஐயோ லவ் பிளேன். பாட்டு பாட்டு நீ வண்டி கத்துக்கலாமா? ஆமா கத்துக்கணும். எப்படி அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா அந்த சீட் பிடிப்போம். இருக்கு வண்டி போடு. அப்பா உட்காரு. பாட்டு பாட்டு சந்திரா 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 இறங்கி ஓடி போடலாம். ஆமா அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? என்ன கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான் நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்ன நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயா விளையாடுங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா குறுக்க குறுக்க பேசாதே. கேளு என்ன முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசன்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அது லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க. ஐயோ ஏன் அவசரமா பேசுற? பார் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டைவி. ஐயா இந்த பாருங்க, டிரைவிங் முடியற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய கைய தொட்டா காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இத இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. என்னையாச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா இறங்கி ஹேண்டில் போடு. நானே என்ன நானா? நீ என்ன ஆள்றதானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு ஓடு ஓடு. எப்ப தள்ளால சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு வண்டி ஓடாது. சரி சரி இறங்க இறங்க. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூச்சு பாரு மண்டை உடைச்சிருவேன். பழையா உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பாலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்க. டிரைவிங் கத்து கொடுத்தா காதல் நிக்கணுமா? யாராவா ஒருத்தர் லிப்ட் தர்றான் அதுக்கே காதலுங்கிறா? நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். ஆடா பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி உன்னே அவன் காதலிப்பான். இனிமே நான் உயிரோடு என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். டூப் படிக்கிற இல்ல நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டா? இல்லையே நான் எங்க பயந்தேன்? இல்ல தனியா இருக்குதே, எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்கவனேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா? இப்ப எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத. சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் உணரேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார் கயிற்றுல கட்டினா நீ மிரண்டால் வந்துடுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலேயே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ அணப்பு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை வச்சிருக்கு. அதையும் பண்றேன். நான் போறேன். என் கால்கள் ஒண்ணும் எடுக்காது. பிடி பிடி கல்லோட குதி. அப்பதான் ஒரே அடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரே அடியா உள்ள போயிருவனே. இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க பா இல்ல மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2 என்ன அவசரம்? ஏன் ஏதாவது வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி 1 2 ஐயோ நான் த்ரீ சொல்லலையா? அது கூட குதிச்சிட்டியா? என்னையா அது ஆழமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க? சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம். இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா நிஜமாவே ஆழ மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டியே. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குடா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா இதை புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்று தவச்சிக்கிட்டு இருக்கிறேன். கொண்டா கொண்டா இந்தப்பா இந்தம்மா மாலை மாத்தீங்க. நடக்கட்டும். இதுதான் சந்திரா, நான் தான் கிட்டா. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. மாலை இருக்கு கையில.